கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக உயிரை தந்த இந்த நல்ல நாளிலே என்னை உயிரோடை கொண்டு வந்து கிருபையாய் பாதுகாத்து வருகிற என் தேவாதி தேவனுக்கு என் முதலான நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்கிறேன். மட்டுமல்லாமல் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய நம்முடைய சபை போதகர் மற்றும் விசுவாசிகள் ஆகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கூறிய 7 பொன்னான வார்த்தைகளை நாம் மிக தெளிவாக தியானித்து வருகிறோம். 6வது வார்த்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். 6வது வார்த்தை முடிந்தது. பொதுவாக நாம் முடிந்தது என்று எதற்கு உபயோகிப்போமானால், ஒரு செயல் அல்லது ஒரு காரியம் முழுவதுமாக நிறைவேறுமானால் நாம் அதை முடிந்தது என கூறுவது உண்டு. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரண தருவாயில் மரணம் நிச்சயம் என்பதை அறிந்து முடிந்தது என்று கூறினாரானால் அதில் அநேக காரியங்கள் உள்ளடக்கியுள்ளன. ஒருவேளை அவர் மனிதனாய் பிறந்து மனிதனாய் வாழ்ந்தது நிமித்தம் இந்த சரீர பாடுகள், சிலுவை பாடுகள், முள்முடியால் ஏற்பட்ட வலிகள், சாட்டைகளினால் ஏற்பட்ட அந்த காயங்களின் நிமித்தம் என்னுடைய இந்த உலக ஓட்டம் முடிந்து விட்டது என்று கூட அவர் முடிந்தது என்று கூறியிருக்கலாம். ஆனால் இதில் அநேக அர்த்தங்கள், ஒருவேளை இது கவலையின் வார்த்தையாகவும் இருந்திருக்கலாம், சந்தோஷத்தின் வார்த்தையாகவும் இருந்திருக்கலாம், வெற்றியின் வார்த்தையாகவும் இருந்திருக்கலாம். என்ன வார்த்தை என நாம் தியானிக்க போகிறோம். இந்த முடிந்தது என்ற வார்த்தை ஒவ்வொரு மொழியிலான வேதாகமங்களில் நாம் தியானிக்கும் போது அந்தந்த மொழிகளில் அந்தந்த மொழிகளுக்குரிய வார்த்தையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆங்கில வேதாகமத்திலே இந்த வசனத்தை நாம் பார்த்தோமானால் it is finished அப்படின்னு இருக்கும். அது முடிந்தது என்ற வார்த்தையில். ஹீப்ரு வேதாகமத்திலே நிஷ்லாம் குல்லா என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ளது. மட்டுமல்லாமல் கிரேக்க வேதாகமத்திலே டெட்டலசா என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ளது. இந்த டெட்டலசா என்ற வார்த்தை மிகவும் பிரபலமான வார்த்தை. கிரேக்கர்கள் மத்தியிலே ஒரு பிரபலமான வார்த்தையாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த டெட்டலசா என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் it is completed, அதாவது முழுவதுமாக முடிந்தது. இன்னும் இந்த வார்த்தை ஒரு 5 இடங்களில் உபயோகிக்கப்படுகிறது. இந்த 5 பதங்களில் மாத்திரமே உபயோகிக்கப்படும் இந்த டெட்டலசா என்ற வார்த்தையை ஆண்டவர் ஏன் சிலுவையிலே உபயோகித்தார்? இந்த டெட்டலசா வார்த்தை எதற்காக உபயோகிப்பார்கள் என்றால், ஒரு வேலை, அதாவது ஒரு வேலையினுடைய அந்த காலமும் அந்த வேலையும் ஒருமித்து நிறைவேறுமையானால் அந்த வார்த்தையை டெட்டலசா என்பார்கள். இயேசு எதற்காக இந்த வார்த்தையை சிலுவையிலே உபயோகித்தார்? யார் யார் இந்த வார்த்தையை உபயோகிப்பார்கள்? முதலாவது, கிரேக்கர்களிடையே ஒரு வேலைக்காரன் அல்லது ஊழியக்காரன் இந்த வார்த்தையை உபயோகிப்பான். இயேசு எப்பொழுது என்றால், தன்னுடைய வேலை, அந்த எஜமான் தனக்கு கொடுத்த வேலை முழுவதுமாக நிறைவேறிய பின் அந்த வேலைக்காரன் என்ன செய்வான் என்றால், தன் எஜமானனை பார்த்து கூறுவான் டெட்டலசா என்று. அதாவது, நீர் எனக்கு கொடுத்த வேலையும் அந்த வேலையும் நீர் எனக்கு கொடுத்த காலமும் நிறைவேறியது, ஆகவே முடிந்தது டெட்டலசா என்று கூறுவான். அப்படிப்பட்ட வார்த்தையை இயேசு சிலுவையிலே உபயோகித்தார். இயேசு சீஷர்களை பார்த்து யோவான் 4:34ஆம் அதிகாரத்திலே வசனத்திலே சொல்லுகிறார். இயேசு சீஷர்களை பார்த்து, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்று. அப்படியானால் இயேசு கிறிஸ்து பிதா தனக்கு கொடுத்த வேலையை, ஊழியத்தை, சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமியிலே வந்தார். என்ன ஊழியம், என்ன சித்தம் என்றால், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். பாவிகளை ரட்சிப்பதற்காகவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். கெட்டு போனதை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று. பாவிகளாகிய நம்மை ரட்சித்து பரிபூரணமான நித்திய மீட்பை வழங்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். வாசிக்கலாம். எபிரெயர் 7:27. அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஒரு மனிதன் பாவம் செய்வானேயானால் அவனுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியோ புறா குஞ்சோ அடிக்கப்பட வேண்டியிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார், உங்களுடைய பாவங்களுக்காக இனி பலியிடப்பட வேண்டியதில்லை, நானே என்னை ஒரே தரம் தம்மை தாமே பலியிட்டதினாலே ஒரே தரம் இதை செய்து முடித்தார் என்று. அது மட்டுமல்ல, அவர் செய்து முடித்து நமக்கு ஒரு நித்திய மீட்பையும் இந்த சிலுவையிலே வழங்கி இருக்கிறார். அதே எபிரெயர் 9:12ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். 9:12.
வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அவர் நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணி தந்தார். அது மட்டுமல்ல, யோவான் 17:4 இயேசு சொல்லுகிறார், பிதா எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன் என்று. இப்பொழுது அவருடைய வேலை, அவர் வந்த வேலை முடிவடைந்த பின் பிதாவை பார்த்து சொல்லுகிறார், டெட்டலசாய், அதாவது முடிந்தது. நீர் எனக்கு கொடுத்த ஊழியத்தையும் இந்த வேலையும் முழுவதுமாக செய்து முடித்து இந்த மக்களுக்கு நான் நித்திய மீட்பை வழங்கி உள்ளேன் என்ற விச்சி முழக்க துணியோடு கூறுகிறாய், முடிந்தது என்று. இரண்டாவதாக இந்த வார்த்தை எங்கு பயன்படுத்தப்படும் என்றால், போர்க்களத்திலே போர் முடியும் பொழுது வெற்றி பெற்ற நபரானவர் டெட்டலசாய் என்ற வார்த்தையை பயன்படுத்துவாராம். இயேசு எந்த போரை சிலுவையிலே சந்தித்தார்? இயேசு பிறந்த போதே அவருக்கான போர் தொடங்கிவிட்டது. தொடர்ந்து பிசாசானவன் அவரை ரத்தம் சிந்த வைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். அவர் பிறந்த போது 2 வயதிற்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொலை செய்யும்படியாக ஏரோதினால் ஒரு திட்டம் வகுக்கப்படுகிறது. அதிலே பிசாசு தோற்று போகிறான், இயேசு ஜெயம் பெறுகிறார். அடுத்தபடியாக இயேசு 40 நாட்கள் உபவாசம் இருக்கும் பொழுது அவரை ஒரு உப்பரிகையிலே கொண்டு சென்று அங்கு ஒரு முயற்சி நடக்கிறது, அங்கும் தோற்று போகிறான். மூன்றாவதாக இயேசு தேவாலயத்திலே பிரசங்கித்து முடித்த பின்பு ஒரு செங்குத்தான மலையில் இருந்து தலைகீழாக தள்ளிவிடும்படியாக ஒரு யோசனை அங்கு வருகிறது, அதிலும் தோற்று போகிறான். இப்படியாக அவன் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். இந்த முயற்சி, இந்த போரானது எங்கு வந்து முடிகிறது என்றால் சிலுவையிலே. இயேசு ரோமர் 16:20 சொல்லப்பட்டுள்ளது, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை காலின் கீழாக சீக்கிரத்திலே நசுக்கி போடுவார் என்று. அந்த காலமும் அந்த போர்க்களமும் இங்கு வந்தது. கொலோசியர் 2:14-15 நாம் வாசித்தோமானால், சாத்தானின் அதிகாரங்களையும் தந்திரங்களையும் துரைத்தனங்களையும் பறித்து சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார் என்று. அதாவது ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் ஆஃப் பைபிள், ஒரு விரிவாக்கப்பட்ட வேதாகம பகுதியிலே எப்படி குறிப்பிடப்பட்டுள்ளது என்றால், ஜீசஸ் disarmed the principalities and powers of Satan. அப்படின்னா அவனை வலுவிழக்க செய்து ஒரு நிராயுத பாணியாக்கப்பட்டான் என்று. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாத்தானை வெற்றி சிறந்தது நிமித்தம் இந்த போர்க்களத்தில் வெற்றி துணியோடு கூறுகிறார், டெட்டலசாய், என்னுடைய போர் முடிந்து விட்டது என்று. மூன்றாவதாக யார் இந்த வார்த்தையை உபயோகிப்பார்கள் என்றால், இந்த டெட்டலசாய் என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு, fully paid அப்படின்ற அர்த்தம். அதாவது நாம் ஒரு கடன் வாங்கி இருந்தாலும் அந்த கடன் தொகையை முழுவதுமாக செலுத்திய பின் நமக்கு ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு பத்திரத்திலே ஒரு முத்திரை தருவாங்க. என்ன என்றால் பெய்ட் என்ற முத்திரை. இந்த பெய்ட் என்ற முத்திரை கிரேக்கர்களிடையே டெட்டலசாய் என்ற முத்திரையாக பயன்படுத்தப்பட்டது. அப்படி fully paid என்ற அர்த்தத்திலான இந்த டெட்டலசா வார்த்தையை ஏன் இயேசு பயன்படுத்தினார்? எதை அவர் இந்த சிலுவையிலே எந்த கிரயத்தை செய்து முடித்தார்? 1 கொரிந்தியர் 6:19-20 நாம் வாசிக்கும் பொழுது அவர் கூறப்பட்டுள்ளது, நீங்கள் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே என்று. எந்த கிரயம்? நம்முடைய பாவத்திற்கான, பாவ மன்னிப்பிற்கான முழு கிரயத்தையும் இயேசு சிலுவையிலே சிந்தினார். அநேகருடைய பாவ மன்னிப்பிற்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது என்று இயேசு கூறுகிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கான முழு கிரயத்தையும் சிலுவையிலே சிந்தி முடித்த பின் நம்மை பார்த்து சொல்லுகிறார், fully paid, டெட்டலசாய், அதாவது முடிந்தது, முழு கிரயமும், உன்னுடைய பாவத்திற்கான முழு கிரயமும் செலுத்தப்பட்டு விட்டது என்று. நான்காவதாக இந்த வார்த்தை யார் உபயோகிப்பார் என்றால், ஒரு ஆர்டிஸ்ட் அல்லனா ஸ்கல்ப்சர், அதாவது ஒரு ஓவியன், ஒரு படைப்பாளி அல்லென்றால் ஒரு சிற்பியானவன் இந்த வார்த்தையை உபயோகிப்பான். தன்னுடைய சிற்பம் அல்லது இது முழுவதுமாக நிறைவேறிய பின், முடிந்த பின் அவன் என்ன கூறுவான் என்றால், என்னுடைய படைப்பு முழுவதுமாக முடிந்து விட்டது, டெட்டலசாய் என்று கூறுவானாம். அப்படிப்பட்ட வார்த்தை. பிதாவானவர் ஒரு மிகப்பெரிய படைப்பாளி, ஒரு ஆர்டிஸ்ட். நம்மை படைத்தவர் பிதா. இந்த வானம், பூமி, மரம், செடி, விலங்குகள் எல்லாவற்றையுமே மிக அழகாக படைத்திருக்கிறார். ஆதியாகமம் 2:3 சொல்லப்பட்டுள்ளது, இந்த பிதாவானவர் மனிதனை படைத்து முடித்த பின்பு, தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின கிரியைகள் முடிந்த பின்பு ஓய்வெடுக்க கடந்து சென்றார் என்று. அதே போல இங்கு சிலுவையிலே 6வது வார்த்தையாக சொல்லுகிறார், முடிந்தது என்று. இந்த சிற்பியானவன் தான் செதுக்கிய சிற்பம் முடிந்ததா இல்லையா என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். நாம் பார்க்கும் பொழுது நன்றாக உள்ளது, முடிந்தது என்று நினைப்போம். ஆனால் அவனுக்கு
மாத்திரமே தெரியும் எங்கெங்கு குறைகள் உள்ளது என்பது. அது மட்டுமல்ல, அந்த சிற்பத்திலே ஒரு சில தூசிகளோ அழுக்குகளோ பட்டால் அதை சுத்திகரிக்க வேண்டியதும் அவனுடைய வேலை. ஒருவேளை அவன் தண்ணீர் ஊற்றி கழுவான், இல்லைன்னா அதுக்கான லிக்யூட்ஸ் ஏதாவது இருக்கும், அது வைத்து சுத்தம் செய்வான். அதே போலதான் மனிதனை தண்ணீரால் கழுவ முடியாது. அவர் படைத்த ஆதாமலே பாவம் ஒட்டி கொண்டது. அவன் நிர்வாணி என்பதை அறிந்தான். பாவம் ஒட்டி கொண்டதினாலே அந்த பாவத்தை சுத்திகரிப்பதற்காக தண்ணீர் அல்ல, தம்முடைய இரத்தத்தை நமக்கு தானமாக தந்தார். பாவ அழுக்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த அதிகாரம் யோவானிலே நாம் வாசிக்கும் பொழுது முந்தின பகுதியிலே ஈசோப்பினால் முக்கப்பட்ட அந்த காடி அவரிடத்துல கொடுக்கிறாங்க. ஈசோப்பு என்பது பரிசுத்தமான மூலிகை செடி, சுத்திகரிப்பிற்காக பயன்படுத்தப்படுகிறது. இந்த தாவீது ராஜா பாவ உணர்வடைந்த போது பாடுகிறான், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று. அப்படியாக 6ஆம் நாள் படைத்த மனிதனிலே ஏற்பட்ட பாவ அழுக்கை நீக்குவதற்காக சுத்திகரிக்கிறார். ஈசோப்பினால் நம்மை சுத்திகரிக்கிறார். சுத்திகரிப்பு முடித்த பின்பு சொல்லுகிறார், உன்னை ஒரு புதிய சிருஷ்டியாக, புதிய மனிதனாக நான் மாற்றிவிட்டேன், அந்த வேலை முடிந்தது, டெட்டலசா என்று வெற்றி முழக்கத்தோடு கூறுகிறார். 5ஆவதாக யார் இந்த வார்த்தையை உபயோகிப்பார்கள் என்றால், ஒரு தண்டனை பெறும் நபர் அல்லது சிறை கைதியிலே இந்த வார்த்தை உபயோகிப்படும். அந்த தண்டனை முடிந்த பின்பு அந்த ஜட்ஜ் அல்லனா அந்த சிறையினுடைய வார்டன் என்ன செய்வாராம் என்றால், மேலிருந்து கீழாக சொல்லுவாராம், டெட்டலசாய், உன்னுடைய தண்டனை காலம் முடிவடைந்தது என்று. அந்த வார்த்தையை சிலுவையில் பயன்படுத்தி இருக்கிறார். அதாவது இயேசு அந்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டுள்ளது, பாவத்தின் சம்பளம் மரணம். நம்முடைய பாவங்களின் சம்பளமாகிய மரணத்தை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். நம்மை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார், உன்னுடைய பாவத்திற்கான தண்டனையை நான் முழுவதுமாக முடித்து விட்டேன், இனி நீ அதற்காக தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உன்னுடைய தண்டனை காலம் முழுவதுமாக முடிந்து விட்டது என்று கூறுகிறார். மனித குலத்தின் மொத்த நபர்களின் பாவத்திற்காக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி நித்திய மீட்பை பரிபூரணமாய் வழங்கி சாத்தானை ஜெபித்து பாவத்திற்கான முழு கிரயத்தையும் சிலுவையிலே செலுத்திய பின் வெற்றி முழக்கத்தோடு ஜெயதொனியோடு இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், டெட்டலசாய், இந்த அத்தனை காரியங்களும் சிலுவையிலே முடிந்தது என்று. அது மட்டுமல்ல, இந்த பாரசீகர்கள் என்ன செய்வார்களாம் என்றால், ஒரு மனிதன் அந்த பாவம் செய்வானே ஆனா அவனுக்கு தண்டனை எப்படி வழங்குவாங்கண்டா, அந்த பூமியை அவர்கள் ஒரு கடவுளாக கருதுவார்களாம். அதனால் அந்த மனிதனுடைய கால் பூமியில் படக்கூடாது என்பதற்காக மரத்திலே தொங்க விட்டு தண்டனை கொடுப்பது வழக்கமாம். இந்த தண்டனை காலங்கள் மருவி இயேசுவின் காலம் வந்த பொழுது அது சிலுவை தண்டனையாக மாற்றப்பட்டது. அப்படி அந்த காலகட்டத்தில் சிலுவை ஒரு சாபத்தின் சின்னமாக பார்க்கப்பட்டது. இயேசுவின் மரணத்திற்கு பிறகே சிலுவை புனித சின்னமாக்கப்பட்டது. அப்படியானால் இயேசு நமக்கான பாவங்களை மட்டுமல்ல, நம்மை பின்தொடருகிற ஜென்ம சாபங்களையும் சிலுவையிலே முடித்தார், அகற்றினார். நம்மை பார்த்து இந்த ஜெயத்தின் ஆண்டிலே இயேசு நம்மை பார்த்து கூறுகிறார், நான் வெற்றி முழக்கத்தோடு ஜெயதுனியோடு எல்லாவற்றையும் சிலுவையிலே முடித்து விட்டேன், இனி உன்னை பின்பற்றி வருகிற சாபங்கள் தொடர்வதில்லை என்று. இங்கிலாந்து ராணி எலிசபெத் ஒரு மரண தருவாயில் நடந்த ஒரு நிகழ்வினை ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தார். அதாவது அந்த மரண தருவாயில் அவர் கூறினாராம், மிக வருத்தத்தோடு இந்த உலகத்தை விட்டு சென்றதாக, என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக முடிந்து விட்டது, ஐயோ முடிந்து விட்டது, இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த நான், இந்த உலகத்தினுடைய நாகரிகத்திற்காக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த நான், என்னால் இந்த வாழ்க்கையை தொடர முடியவில்லை, இந்த வாழ்க்கை முடிந்து விட்டதே என்று மிக வருத்தத்தோடு கடந்து சென்றதாக ஒரு புத்தகத்தில் இடம்பெற்றிருந்தது. ஆனால் 33.5 வருடங்கள் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு வருத்தத்தின் தொனியாக அல்ல. இந்த பகுதி மத்தேயு மார்க்கிலே நாம் வாசிக்கும் பொழுது மிக தெளிவாக புரிகிறது, இயேசு உரத்த சத்தமாய் கூறினார் என்று. அப்படியானால் அவர் மிக வெற்றி தொனியோடு முடிந்தது என்று மிக சந்தோஷத்தோடு இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றிருக்கிறார். ஒரு சாதாரண மனிதன் 33.5 வருடம் வாழ்ந்து கடந்து போவானால் நாம் கூறுவோம், ஐயோ இன்னும் ஒரு 2 ஆண்டுகள் கூட வாழ்ந்திருக்கலாமே, அவனுக்கு முடிக்க வேண்டிய காரியங்கள் இன்னும் அநேகம் இருக்கிறது என்று. ஆனால் நாம் ஒருபோதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து அப்படி கூறுவதில்லை. மட்டுமல்ல, பிரசங்கி 7:8 சாலமோன் கூறுகிறார், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது என்று.
சாலமோன் கூறியதை போல, இயேசு தனக்கு பிதா கொடுத்த வேலையை வெற்றியாய் செய்து முடித்ததை போல, நாமும் கர்த்தர் நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பிய சித்தம் அறிந்து அதை நிறைவேற்றி முடிப்போம். மத்தேயு 28:19-20 இயேசு கடைசியாக கூறிய வார்த்தை, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி ஜீவனுள்ள தேவனை பற்றி சொல்லி கட்டளைகளை கைக்குள்ள வைத்து அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று அவர்கள் கண்கள் திறக்க பாடுபடுவோம் என்று இயேசு கடைசியாக கூறி சென்றார். அந்த வார்த்தைகளை நாமும் பின்பற்றி அவர்களை இயேசுவை பற்றி அறியாதவர்களை வெளிச்சத்திற்குள்ளாக அமர்த்துவோம். இயேசு சந்தோஷத்துடனும் வெற்றி முழக்கத்துடனும் முடிந்தது என்று கடந்து சென்றது போல நாமும் இயேசு கொடுத்த நமக்காக மீதம் வைத்துவிட்டு சென்ற அவருடைய சுத்தத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.